உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஆடி மாத ராசி பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். அரசியல் கலகங்கள், அரசு கலகங்கள், அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கலகங்கள். இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கலில் மாட்டுறாங்க. கூட நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கலில் போய் மாட்டுறாங்க. ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கலில் இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை. அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள், ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க. அப்போ அதை போல் இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம். இந்த சூரியன் சேர்க்கை, சனி சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கலகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை, பணியை சிறப்பாக செய்கிறது. ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம். இந்த மாதிரிலாம் கலகங்கள் ஏற்பட போகுது. அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேர் ஏற்படும். அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும். இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம், அது ட்ரபிளாக மாட்டிக்கிட்டேன், சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் ரெக்கவரி ஆகவே முடியும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நடங்க, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாட்டுறாங்க. அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் அப்போ. ஆகினால் இந்த 5வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும், அரசாங்கம்னா கலகம் இருக்கும், அவப்பெயர் இருக்கும்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேயும் அந்த கலகங்கள், வீண்பழிகள் இருக்கும். ஒரு குடும்பம், ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே. ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம், ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவோ இருக்கீங்க. கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே. இந்த செவ்வாய்க்கேது அங்கே வேலை செய்யும். அப்போ குடும்பத்தில் அந்த கலகத்தை உண்டு பண்ணிடும், ஒரு பிரிவை ஏற்படுத்திடும், மிகப்பெரிய மன வருத்தத்தை. அப்படி இல்லைன்னா ஒரு கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம்
10 முயற்சி எடுத்தோம்னா அது ஒன்று தான் சாமி வெற்றி பெறுது. அது கூட சின்ன விஷயந்தான் ஜெயிக்கிறோம். அது யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், அது பண்ணால் அவ்வளோ அமௌண்ட் வரும், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், இந்த ஆர்டர் வந்தால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், இந்த வேலையை முடித்தோம்னா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாக கண் முழிச்சு எவ்வளவோ அலைஞ்சு திரிஞ்சு சொந்த பாக்கெட்லேருந்து காசு போட்டு செலவு பண்ணி முயற்சி செய்கிறோம் சாமி. ஆனால் அந்த விஷயம் முடியவில்லை. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறதா? கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையா? வெற்றிகள் கண்ணுக்கு நேர தெரியுது, ஆனால் அதை அடைய முடியவில்லையா? இதெல்லாம் காரிய தடைகள், ஜாதக தடைகளாக உள்ளதா? இதுதான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இடையூறாக, தடைகளாக உள்ளது. ரிஷபராசிக்காரங்களாம் இப்போ அதுதான் சொல்லிக்கிறாங்க, கை கெட்டது வாய் கெட்டாமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு. ஆனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் நல்லது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. காரணம் என்னென்னா, இப்போ மேஷராசிக்கு சொன்னோம், கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்னு போல்டாக உடச்சி சொல்லிட்டோம். ஆனால் பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டம் ஓரளவுக்கு நம்ம உணர்ந்துருக்கிறோம். ஏன்னா இந்த ரிஷபராசியில் பெரிய பெரிய முதலாளிகளையும் நம்ம வியாபாரிகளையும் நம்ம பார்க்குறோம். பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க க்ரோர்ஸ் கணக்கில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 கோடி 300 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களாம் நம்ம பார்க்குறோம். இப்போ தான் உங்களுக்கு கூட நாம் சொல்லியிருக்கிறோம், திருப்பூர் பக்கத்தில் ஒரு பெரிய மில்லு வச்சு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பெரிய பரம்பரையாக ஒரு ஜமீன்தார் பரம்பரை. அவங்க காட்டன் மில், அவங்களுக்கே 3 மில்லு இருக்குது. அப்பேற்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு கூட ஃபேமிலி செக்டரில் ஒரு பிரச்சனை, அப்புறம் ஃபேக்ட்ரி செக்டரில் ஒரு ப்ராப்ளம். இது ரெண்டுமே நம்ம அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நம்ம அங்கே தங்கியிருந்து தனியாக ரூம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தினந்தோறும் அந்த 21 நாள் இந்த 11 நாள் பூஜை மாதிரி அதை எடுத்து செய்து அப்போ அவங்க ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அப்போ ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, காரிய தடைகள், செயல் தடைகள், இதுதான் இருந்து வருது. கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகுது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது எப்படி நடக்கும், நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களே சாமி, சும்மா ஏதாவது எங்கள் சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க, நாங்களே ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் இருக்கோம், அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காரிய தடைகள் இருந்ததோ அதெல்லாம் ஏதேனும் 1-2வது நீங்கள் ஜெயிப்பீங்க. எப்படி? காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு 4வது வீட்டில், ராசிக்கு 4க்குடைய சூரியன் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் வந்து அமைந்து, சனி சூரியன் சேர்க்கை, அரசாங்கத்தாலே பல வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். சனி சூரியன் சேர்க்கை, கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ் வரணுமா, இல்லை பர்மிஷன்ஸ் வரணுமா? இப்போ நிறைய சொல்கிறாங்க, அந்த பசுமை தீர்ப்பாயம் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் சாமி, நம்ம லைசன்ஸ் வாங்கணும், அதெல்லாம் சொல்கிறாங்களே. அந்த மாதிரி அரசாங்கத்தால், அரசு அதிகாரிகளால் அல்லது அரசியல் தலைவர்களால் தலையீடுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால், உங்கள் தொழிலில் பெரியவங்களுடைய தடைகள், எதிரிகளுடைய தடைகள், தொந்தரவுகள், தலையீடுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். அதே சமயம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபத்தை 3வது பார்வையாக பார்த்தார். இப்போ அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அப்போ சனியால் வந்த தொந்தரவு உங்களுக்கு குறைந்தது. அப்போ பாருங்கள் ரிஷபராசினியர்களை, உங்களுக்கு எதெல்லாம் நல்லது நடக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி அந்த பரிகாரங்களை பூஜைகளை போய் நம்பிக்கையாக செய்கிறோம்னா,
இவங்களுக்கு இந்த நல்ல நேரம் வரப்போது, இந்த சமயத்தில் நாம் போய் அந்த வழிபாடுகளை செய்வோமே ஆனால் அப்போ கிரக மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்படிங்கிறது தான் அந்த வழிபாட்டை நம்ம தேர்ந்தெடுத்து செய்கிறோம். இதை நம்ம பெரிய நிறுவனங்களுக்குன்னு இல்லை, சாதாரண ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழ்மையான குடும்பத்துக்கு கூட நம்ம ஒரு சுதர்சனோமம் பண்ணுறது அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செஞ்சு கொடுக்குறோம். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வெளியூர் போய் தான் செய்வீங்களா சாமி, அல்லது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் போய் தான் செய்வீங்களா சாமி, ஏழைங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டீங்களான்னா அப்படிலாம் கிடையாது. அந்த அந்த குடும்பத்துக்கும் அது தேவை இருக்குமே, ஆனால் அது செய்ய வேண்டியது தான், அது சரி பண்ண வேண்டியது தான். எத்தனையோ கல்விக்காக நம்ம செஞ்சு வைக்கிறோம். அப்போ பாருங்கள், ரிஷபராசி நேயர்களே, சனியுடைய பார்வை உங்களுக்கு இல்லை. சனி பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ என்னாச்சுங்க, சனி பார்த்தாரா, இப்போ சனி தன்னுடைய பார்வையை வக்ரம் அடைஞ்சதால் ரிவைஸ் பண்ணிக்கிட்டார். ரெண்டாவது, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுட்டார். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தது. அதனால் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில், குறிப்பாக கணவன் மனைவியிடையே வரக்கூடிய வாழ்க்கையில் நிறைய மனக்கசப்புகள், மன வருத்தங்கள், பிரிவுகள், அடிதடி சண்டைகள்லாம் நடந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போயிட்டு வம்பு வழக்கு, வீண் பழி சுமத்துவது, இதெல்லாம் அபாண்டமாக சொல்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கும். அப்பேற்பட்ட பெரிய பெரிய சண்டை சச்சரவு, என் பொண்ணு இப்படி இருக்காங்க, புள்ள இப்படி இருக்காங்க, மருமக இப்படி இருக்காங்க, மனைவி இப்படி இருக்காங்க, என் கணவர் இப்படி இருக்கிறாங்க. அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை சேர்ந்தால் அவன் சண்டை போட்டு தான் தாம்பத்தியம் வச்சுக்கணும். ஏதாவது ஒன்று பயமுறுத்தி, நீ என்கிட்ட வருவியா அப்போ கொஞ்சம் பயமுறுத்தி தான் தாம்பத்தியமே வச்சுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு அந்த கணவன் மனைவியிடையே கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் குறையும். அது காதலர்களாக இருக்கலாம், வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம். நல்லா பழகிட்டு இருந்த சாமி, ஒற்றுமையாக இருந்தோம், திடீர்னு பிரிஞ்சிட்டோம், அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். அப்போ கணவன் மனைவி, குடும்ப உறவுகள், இவை எல்லாமே கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, தொழில் நிறுவனங்கள், பிரைவேட் செக்டர்ஸு, இதிலெல்லாம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும், சுகபோகங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக உடம்பு ரொம்ப வீணாக போச்சு சாமி, உடம்பே சரியில்லை, உடல்நிலை ஆரோக்கியம், ஒரு கேன்சர் சம்பந்தப்பட்டது, சனி சுக்கிரன் கேன்சர் சம்பந்தப்பட்டது, கண் நோய்கள் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டயாலிசிஸ் இருப்பது. அப்போ இதெல்லாம் உயிர் பாதுகாப்பு இருக்கும், கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. அப்போ இந்த நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.